எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல என்ன இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ல நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஜென்ரலாக சின்ன திரையிலேருந்து சில்வர் ஸ்க்ரீனுக்கு பெருசாக எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பட் நான் அதை நம்ப மாட்டேன். திறமை இருக்கிறவங்கள எப்பேற்பட்ட ஒரு டைரக்டரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு உண்மையான திறமைசாலியா எங்க இருந்தாலும் ஒரு டைரக்டரோட கண்ணுக்கு துண்டா தெரிவாங்கன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து பாரதி ராஜா சார். போற போக்குல ஒரு நரிகனை பிடிச்சிக்கலாம் வாயா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன். என்னோட பெரிய பிளெஸிங் என்னன்னா, அவர் நடிக்கிறது ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்டோட படத்துல நான் பார்த்திருக்கேன். அண்டு எப்படியாவது கூட நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அது எனக்கு நடக்கல. அதே மாதிரிதான் பாக்யராஜ் சாரும் ஒரு தடவை சின்ன திரையில எங்களோட ப்ரொடக்ஷன்ல ஒரு சீரியல் நடிச்சாரு. அவர் கூட ஒரு ஷார்ட்டாவது நடிச்சிரும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிராசையாவே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு, அண்டு அஃப்கோர்ஸ் நம்மளோட ஜாம்பவான்கள் ஒருத்தர்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு ஒரு கதை இருக்கு. அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்டன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிறதுனால உங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி சொல்ல போனா எந்த அளவுக்கு நான் பிளெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து வாயால சொல்ல தெரியல. இப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவங்க பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மேடை என்ன கூப்பிட்டு என்ன பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் நான் கடைசியா பேசினேன்னா நான் எனக்கு தெரியல, நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் நடுநாடு படம் எனக்கு வந்து இந்த இதுல வந்து என்ன கதாநாயகன் சொன்னாங்க. உண்மையா சொல்ல போனா கதையோட நாயகன் திரு சம்பத் அவர்கள் தான். பிகாஸ் இந்த கதை தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் டைரக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஸோ இந்த விஷயத்த சொல்லலாம். நான் வந்து ஒரு டைரக்டரா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் இதில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஏற்படுற ரிஜெக்ஷன்ஸ், அதில் ஏற்படுற கஷ்டங்கள், அதை தாண்டி வர்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த போர்ஷன்ஸ், அந்த ட்ரெய்லர் போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் மறுபடியும் என்னை வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையில் நிற்க வச்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடவுளையும் என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜாம்பவான்களையும் நான் வேண்டிக்கிட்டு, எனக்கு பேச தெரியல இதுக்கு மேலே. ஜென்ரலாக எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் வராது. பட் எனக்கு இன்னைக்கு ஐ டோன்ட் நோ, ஐம் ரியலி சாரி. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் மெயினாக சொல்ல வந்து நம்ம ப்ரெஸ் பீப்புள். ஸோ எங்களோட படத்துக்காக வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்துரு, ஒரு கிக் ஸ்டார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ப்ரெஸ்லேருந்து வந்தவங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஸ்டில்கிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்கள் எல்லாத்திட்டையும் வாழ்த்தி விடுறேன். ஐயோ அஃப்கோர்ஸ் சாரி, நம்ம டைரக்டர் அவரை விட்டேன். மனுஷன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதை சொல்லணும் சார், கதை இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாப்புல. இப்போ வரைக்கும் இந்த படத்தோட கதையை எனக்கு ஃபுல்லா அவர் சொல்லவே இல்லை. என்னோட போர்ஷனை மட்டும் சொன்னாரு. சார் இந்த போர்ஷன் தான் உங்களோடது, அடுத்தது வந்து நாங்க வந்து இங்க ஒரு கதை உள்ள போயிடுவோம், நம்ம கிராமத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு தடவையும் சத்தியமா சொல்றேங்க, இன்னைக்கு வரைக்கும் பிரிண்ட் ஆன சீன் பேப்பர் அந்த மனுஷன் எங்க கிட்ட காமிச்சதே கிடையாது. இதுல நடிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அவர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மைண்ட்லயே வச்சுப்பாரு. சார் இது இங்க வர்றீங்க, இந்த டைலாக் தான் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக் சார், இது மட்டும் ஷார்ப்பா மென்ஷன் பண்ணிடுங்க, மற்றபடி உங்களோட ஃப்ளோல நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கதையை மைண்ட்லயே வச்சுட்டு தனக்குள்ளேயே வந்து எடிட் பண்ணிக்கிட்டே ஒரு ஷார்ட்டா எடுப்பாரு. ஸோ அவரை பத்தி ஸ்பெஷல் மென்ஷன் நான் பண்ணணும்னு நினைச்சேன். சாரி, நான் லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்ததுக்கு. அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச். Hi, good evening to everyone. First of all, I would like to thank all the chief guests and press and media people and everyone present here. பயப்படாதீங்க, தமிழ்லே பேசிடுறேன். டுடே இஸ் மை வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் டேரக்டர் பற்றி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எங்கள் டேரக்டர் சந்தோஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆறுமுகம் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு. அண்டு இந்த படத்தோடைய கேமராமேன் செந்தில் சார். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரணி சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பாட்டு நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் நான் நடிச்சிருக்க இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ உங்களோட மியூசிக்ஸ் வந்து இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஒரு பலம் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் என்னோட கோஸ்டார்ஸ் அருண் சார். ஸோ அவரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ எனக்குமே வந்து ஆக்டிங் பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. பட் எல்லா சீன்ஸ்லையுமே சரி, டேரக்டர் சாரும் சரி, ஹீரோ சார் அருண் சாரும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்துச்சு. சீன்ஸ் நல்லா வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நடுநாடு படம் நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் டெஃபினெட்லி யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக எல்லாருமே, ஃபினான்ஷியலும் சரி அண்ட் எவ்ரி திங். இந்த படத்துல எல்லா விஷயத்துக்குமே வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு ஆளால மட்டும் இந்த படம் உருவாகல. ஸோ என்டையர் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுன்றது என்னுடைய பல நாள் கனவு. ஸோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்க எந்த விஷயத்த பத்தி நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்களோ அது கண்டிப்பா ஒரு நாள் வந்து அது நடந்தே தீரும். அதை வந்து மாத்த முடியாது. பட் நீங்க எந்த அளவுக்கு வந்து அதை நம்பிக்கையோட முயற்சி பண்றீங்களோ, உங்களுக்கு முழு நம்பிக்கையும் இருக்கணும். நீங்க அட் த சேம் டைம் அதுக்காக நீங்க உழைக்கணும். ஸோ அந்த உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புகழை தேடி கொடுக்கும், வாய்ப்பை தேடி கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் முழுசா நம்புறேன். அது எனக்கு நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டேஜ்ல நிறைய நிறைய பெரிய பெரிய சாதனைகள் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல நான் எனக்கும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால. தேங்க்யூ. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ், கண்டிப்பா இதை வந்து நல்லபடியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கிறோம் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இது ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு மூவி நான் ஹீரோவாக பண்ணது. அண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சந்தோஷ் சார் எனக்கு கொடுத்தது வந்து பெரிய வாய்ப்பு. இந்த ஸ்டேஜெல்லாம் வந்து நிற்ப நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வாழ்ந்தவன். என்ன சார் நினச்சாருன்னு தெரியல. அப்புறம் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் தான். அண்ணன் வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மாதிரி படம் பண்ணணுண்டா, நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஒரு கேமராவே சரியாக பார்த்ததில்ல. அதை என்னை கூப்பிட்டு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ்லாம் பயங்கரமாக கேமராவை பார்த்தோன்னே கைக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சார் தான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்ன சார் நான் யூஸ்வலாக எப்படியும் பேசுகிற மாதிரி எப்படியும் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, கேஷுவலாக இருங்க அப்படின்னு சொல்லி என்னை தேத்தி கொண்டு வந்தார். 2வது நாள்லாம் தேய்ச்சி ஓடி இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அவர் நிறைய சார் வந்து ட்ரெயின் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் சார், இவ்வளோதான் சார் டைலாக் இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு இதுதான் சார் இப்படி தான் சார் ரொம்ப கேஷுவலாக என்னை வந்து ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு வந்தார். அண்ட் த பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஒர்க் வித் அஸ், இந்த நிறைய வெயிலில் வந்து ரொம்ப லைட்டு அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ரொம்ப அவங்க வந்து கூட நின்று எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக வந்து கொண்டு போனாங்க. நடுநாடுன்ற பேர் இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் அ ஃபீல். ஆக்சுவலாக நாங்கள் தமிழ்நாட்டு உள்ள வந்து ஒரு உளுந்தூர்பேட்டை, கடலூர் இந்த பகுதி சுற்று வட்டாரங்களில் கடலூர் நடுநாடுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் மக்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட உணர்வு, அவங்களோட வாழ்வியல் பற்றி உண்மையான சம்பவத்தை தான் வந்து சார் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்காரு, சந்தோஷ் சார். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங் மீடியா பீப்புள்ஸ், நீங்கள் 50% நாங்கள் என்ன எவ்வளோ பண்ணாலும் நீங்கள் ஒரு 50% எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா
இன்னும் வந்து பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அண்ட் பரணி சார் தஞ்சாவூர்லேருந்து வந்தவர், அவர் எங்கே கால் பதிச்சாலும் அதுக்குன்னு ஒரு இடத்த வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிடுவார். ஃபர்ஸ்ட் பாடலாசிரியர் வந்து சார் வந்துட்டு அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் பாடகர், டைரக்ஷனு எல்லாமே பண்ணிட்டாரு சார். ஸோ அவரை பற்றி அதிகமாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவரை எல்லாருமே தெரியும். தேங்க்யூ ஃபார் இந்த மூவியில் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். உங்களோட பலம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது இந்த பாட்டு இதெல்லாம், இது இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கு இதில். அண்ட் இப்போ நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும், மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற நடுநாடு படக்குழுவினர் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்புல நாளை வெளியாக இருக்கிற ஜனநாயகன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய கடைசி படம் சொல்றாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார், உங்க நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார், அப்படி இப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. உங்களை நேரில் பார்க்கணும் சார், நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி, நானும் நிறைய பேர் பேசுவாங்க, அது மாதிரி இவரும் பேசுறாருன்னு நினச்சிட்டு ஒரு நாள் வர சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேசிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வர சொன்னேன் வீட்டுக்கு. ஒரு சின்ன பையன் மாதிரி காண்டி ஒன்று போட்டுக்கிட்டு துருன்னு வந்தாப்புல. வந்துட்டு, சார் நான் உங்களுக்கு ஒரு கதை வச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி, ஏதோ பையன் விளையாட்டு போல ஏதோ சொல்றான் போல, சொல்லுப்பா அப்படின்னு. அப்புறம் சொன்னா, அந்த கதையில வந்து அந்த லீட் கேரக்டர் யாருப்பா பண்றது கேட்டேன். சார் நீங்க தான் சார். என்னப்பா சொல்ற அப்படின்னு. இல்ல இது இந்த கேரக்டர் நீங்க தான் சார் பண்ணுவான். அப்பா, நான் ஏதோ வில்லன் கூட ஹீரோ கூட ஏதோ சின்ன சின்ன பண்ணிட்டு என்ன போய் ஹீரோன்னு சொல்றியாப்பா அப்படின்னு. இல்ல சார், இந்த கேரக்டர் நீங்க கரெக்டா இருப்பீங்க, ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதனால நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்பா டைரக்டர் அப்படின்னு. சார் நான் தான் சார் படம் எடுக்க போறேன். ஓ, என்னப்பா 19 வயசு இருக்காது போலுக்கு, உனக்கு சின்ன பையமா இருக்க, நீ எடுக்கிறன்றியா அப்படின்னு. இல்ல சார், நான் எடுத்துருவேன் சார். இன்னும் ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கியா? இல்ல சார், நான் எதுவும் ஒர்க் பண்ணல. அப்ப எப்படிப்பா எடுப்ப? இல்ல சார், நான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ல ஆன்லைன்ல பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னா. சரி, ஏதோ விளையாட்டு போல சொல்றானே, சரி எடுக்கும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, சார் டேட் கொடுத்தீங்கன்னா எடுத்துலாம் சார் அப்படின்னா. சரி, இது என்னதான் பண்றான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நடிச்சு ஒரு 20-30 நாள் ஷூட் பண்ணான். நல்லபடியா எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது கொரோனா வந்துடுச்சு. படம் பார்த்தா ஓகே, நல்லா இருக்கு. ஒண்ணுமே தெரியாம ஒரு பையன் வந்து எடுத்திருக்கானே, சரி நல்லா இருந்தது. ஸோ அதுக்குள்ளேயும் கொரோனா வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ண முடியல. சரி, ஓடிடியா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றோம். சரி, டீசர் வந்து யாராவது ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. சரிப்பா, ஃபர்ஸ்ட் ஏதாவது போஸ்ட் ஏதாவது அனுப்பு பண்ணலாம் அப்படின்னேன். சார் நீங்க எத்தனை படம் இதுக்கு நடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரு வருஷத்துக்கு 10 படம், நான் 20 வருஷமா இருக்கேன், வருஷத்துக்கு 10 படம் விட ஒரு 200 படம் நடிச்சிருப்போம்ப்பா அப்படின்னேன். அப்புறம் போஸ்ட் அனுப்பிச்சேன். அதில் பார்த்தா நடிகர் சம்பத் ராமின் 200வது படம் கசகசா, அந்த படத்தோட பேர் வந்து கசகசா இப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அனுப்புனாரு. எனக்கு வந்து நான் ஏதோ விளையாட்டு போல சொன்ன 200 படம்னு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா நம்ம நடிச்ச படத்தை எல்லாத்தையும் ஆன்லைன்ல தேடி 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 பார்த்தேன். 197 படம் வந்துச்சு நம்ம நடிச்சது, எனக்கு ஞாபகத்துல இருந்தது. அது சரி, ஓகே பரவாயில்ல, ஏன்னா தப்பாயிடக்கூடாதுல, 200 படம் போட்டு அப்புறம் 200 படம் நடிச்சானா நடிக்கலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கிறதுக்காக தேடி பார்த்தேன். ஒரு 3 படம் மட்டும் கம்மியா இருந்தது. சரி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகாத படம் ஒரு 40-50 படம் இருக்கு, அதுல இது அட்ஜஸ்ட் ஆயிடும் சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுதான் என்னோட முதல் படம், சம்பத் ராம் இன் அப்படின்னு போட்டு வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் சார் சந்தோஷ் சேகர்னு பேசுறேன் சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு அவரும் கேமராமேன் செந்தில் சாரும் பேசினாங்க.
ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு, சார் நீங்க தான் இந்த கேரக்டர் பண்றீங்க சார் அப்படின்னு சொன்னாரு டைரக்டர். இது வந்து ராஜ்கிரண் சார் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார். ஒரு ஊர் பெரியவர், ஒரு பெரிய தலைவர். ஸோ நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அதை ஒத்துக்கிட்டு பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து போஸ்டர் அனுப்பிச்சாரு. நான் உண்மையில அதை எதிர்பார்க்கல. சம்பத்ரா மின் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு வச்ச உடனே எனக்கு உண்மையிலே ஒரு நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. சம்பத்ரா மீன் அது சின்ன படமோ பெரிய படமோ நம்ம அதை எய்ம் பண்ணி சினிமா வரலாம் கூட, பட் அந்த சம்பத்ராம் மீன் அந்த ஒரு பேர் போடும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளும் 28-29 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கோம். இந்த மாதிரி வருதுங்கிறது நம்மளும் சின்ன சின்னதா பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வரவானும் போது அது ஒரு சின்ன சந்தோஷத்தையும் ஒரு ஒரு நம்பிக்கையும், சரி இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய நல்லா நடிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தையும் ஒரு உந்துதல் சக்தியும் கொடுக்குறது. அந்த படம் அந்த மாதிரி ஒரு டைட்டிலை போட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த இந்த படத்தோட நடுநாடு திரைப்படத்துடைய இயக்குனர் சந்தோஷ் சேகரன் அவர்களுக்கும், இந்த படத்தோட கேமராமேன் செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாமு சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. ஏன்னா ரொம்ப அழகா வேலை வாங்கி என்னை நடிக்க வச்சாருன்னு தான் சொல்லணும். நான் எப்பவுமே வந்து இயக்குநர்களுடைய நடிகர். நான் ஒரு களிமண் மாதிரி தான் போவேன் ஸ்டூடியோ ஸ்பாட்டுக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் போறது இல்லை. ஸ்பாட்டுக்கு போன பிறகு டைரக்டர் என்ன சொல்றாருங்கிறது நல்லா அழகா உள்வாங்கி அதை வந்து வெளியே நடிப்பா வெளிப்படுத்துவோம். அப்படிதான் வந்து திருப்பாச்சி படத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, லைட்டா மொட்டத்தலையோட இருந்திருக்கும். அதுல பேரரசு சார் வந்து அந்த ஜெயில் சீன் பார்த்திருப்பீங்க, பட்டாசு பாலுவோடைய இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு. அதுல வந்து நான் நடிச்சேன், நல்லா நடிச்சேன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பேரரசு சார் தான். அவர் வந்து நான் என்ன பண்ணணும் அதை அப்படியே அவர் நடிச்சு காமிச்சாரு. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதில் நடிச்சு காமிச்சாரு. அப்படியே அதில் நடித்தேன். அந்த கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் வந்தது எனக்கு காமிச்சாரு. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா. அது கூட வரும்போது நம்ம கமலா தியேட்டரில் அவ்வளோ பெரிய பேனர் திருப்பாச்சி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரிலாம் எனக்கு நீங்களாம் வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போ சம்பத்ராம் இன் நடுநாடு அப்படின்னு போட்டு வர அளவுக்கு ஒரு படத்தை நம்மளாலே நடிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு இத்தனை படங்கள்ல என்னுடைய இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் இவங்க எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துலையுமே நான் போய் ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு போய் 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 பார்த்து 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 அவங்கள வந்து தொல்லை போயிட்டே இருப்பேன். இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காகவே எனக்கு வந்து சின்னதோ பெருசோ அவங்க படத்துல மக்கள் பார்த்தார் அவங்க மைண்ட்ல இருக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டருங்களை கொடுத்த ஒவ்வொரு படத்துலையும் என்னை வந்து இந்த அளவுக்கு நடிக்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நடுநாடு டீம் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பிரஸ் மீடியா நீங்க தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன படம்னு விட்டுறாதீங்க தயவுசெய்து. இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். அப்புறம் இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். சாரி பரணி சார், உண்மையிலே 3 பாடல்களும் ரொம்ப அற்புதமா இருக்கு சார். உங்களுடைய முதல் படத்துல இருந்து நான் பெரிய ரசிகன். அந்த படத்தோட ஒவ்வொரு சாங்குமே அவ்வளவு ஹிட். அது அப்படி ரசிச்ச அந்த சாங்ஸ் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுல நானும் நடிச்சிருக்கேன் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சார். மிகப்பெரிய இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடியும். வாழ்த்துக்கள். நன்றி சார். ப்ரெஸ் பீப்புளுக்கும் மீடியா பீப்புளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நடுநாடு படம் வந்து எப்படி தொடங்குச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷமா இந்த டேரக்டர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லுவாப்புல. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கதை சொல்லியிருந்தாரு. நானும் என்னன்னா ஒரு வெற்றிக்காக வெயிட்டிங்ல இருந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கதை சொன்னார். அது சினிமா பற்றிய கதை. இது சினிமா பண்ணி நிறைய பேர் ஒன்றும் பெருசாக ஜெயிக்கலையா, திருப்பியும் சினிமா பற்றி சொல்கிறார் சார். இது ஒரு விதமான கதை சார்னு அப்புறம் மீண்டும் வந்து சொன்னார். சொல்லி விடவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுக்கணும். நான் ஒரு நல்ல படமா, நல்ல ஒரு பெரிய படமா பண்ணணும். எல்லாருக்குமே கனவு அப்படி தானே. அதுக்காக நான் வெயிட்டிங்கில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து பேசக்குள்ள அவர் இந்த கதை சொன்ன விதம், ஆள் அப்படி வந்து பேசுகிற அந்த வெறித்தனம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் கம்போஸ் பண்ணோம். தாமஸ் சார் வந்து ப்ரொடியூசருங்க வந்து பாட்டு எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் என் படத்தில் வந்து எந்த ப்ரொடியூசரையும் பாட்டு எழுத வச்சதில்லை. இந்த படத்தில் தான் முதல் முறையாக தாமஸ் சார் வந்து எழுதி கொடுத்து நான் மிரண்டு போயிட்டேன். எல்லா பாடலுமே அவர் லிரிக்ஸு கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் டியூன் பண்ணேன். எந்த சாங்குமே டியூன் பண்ணிட்டு எழுதலை.
அது ஒரு எனக்கு சவாலாக இருந்தது இந்த படத்துக்கு. இப்போ நீங்கள் கேட்ட பாடல் எல்லாமே லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணது. இந்த பாடல் கேட்கக்குள்ள ஹரிஸ் ராகவன் பாடக்குள்ள அவர் வந்து சொன்னார், சார் இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு, அடியே என் சண்டைக்காரி அப்படின்னு சொன்னார். அவரும் நானும் சேர்ந்தாலே கன்ஃபார்மாக ஒரு ஹிட்டு. இந்த படத்துக்கும் அப்படி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நடுநாடு மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னோட சினிமா ஜாம்பவான்கள் எல்லாம் மேடையில் இருக்காங்க. அவங்க பேரை தனித்தனியாக சொல்லி நான் வாழ்த்து தெரிவிக்க முடியாது. மொத்தமாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறவங்க எல்லாருக்கும். இதுக்கு மேலே அவங்க பேசுவாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுநாடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எனது சக திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்ன பேசுறது, ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்கேன், இவர் பேசிட்டு இருக்கார் நடுவில். ஒரு நல்ல ட்ரெய்லரு, மிரட்டலான ட்ரெய்லரு, இந்த காலத்துக்கு ஏற்ற சத்தத்தோடு அழகா பின்னணி கோர்வை இருந்தது. இந்த காலத்து சத்தம், அதுக்கு இந்த சத்தம் கேட்கலன்னா இவனுக்கு மியூசிக் தெரியலன்றவாங்க. கரெக்டா கரெக்டா இசையமைப்பாளர் பரணி அவர்கள் வரும்போதே நான் பார்த்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருடைய பேட்டியை கேட்டுட்டே போனேன். அவருடைய பாட்டெல்லாம் எப்படி எப்படி கம்போஸ் பண்ணாரு. ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப நிறைவான பாடல்களை கொடுத்தார். உண்மையில் ஒரு நல்ல மெலடி கிரியேட்டர். உண்மையிலுமே துளி துளியாய் துளியாய் முதல் படம் நினைக்கிறாரு. உங்களுக்கு முதல் படமா தெரியல இருக்கு. அது மிகப்பெரிய பார்வை ஒன்று. இப்போ ஒரு எப்போதுமே அந்த படத்துல எல்லா பாட்டுமே கிட்டுங்க. யாரா இந்த மியூசிக் டைரக்டர் அளவுக்கு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எளிமை, ரொம்ப சாஃப்ட்டு. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப திறமைசாலி. அவருக்குன்னு ஒரு இறைவன் வந்து சில திரைப்படங்களை இன்னைக்கும் மக்கள் நெஞ்சில் நிற்கிற அளவுக்கு அவருடைய இசை. தொடர்ந்து அவர் படம் பண்ணணும். இந்த படத்தை பற்றி கூட அந்த அந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. அதான் இந்த படத்தை நடுநாடுன்னு ஒன்றையே நான் ஓகே அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் கூட. பார்த்தீங்களா, தயாரிப்பாளர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு டைரக்டரை, சந்தோஷ் சேகர். அதனால ஒரு கலைஞர் அப்படித்தான், கள்ளங்கப்படம் இல்லாமல் அது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியாது. அவர் இப்போ நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், அது ரொம்ப நாள் கழிச்சு கரெக்டாக அதை சொல்லிட்டு இருந்தார். அதே படம் இசை வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்ததில்லை. அதுவும் அவர் 2 நாள் முன்னாடி நான் வந்து பேட்டியை கேட்டுட்டு 3வது நாள் அவரை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகச்சிறப்பாக இருந்தது. பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக நம்ம அந்த கிராமிய பாடியில் அழகாக இருந்தது. குறிப்பாக சொல்லட்டுமா, யார் பாடலாசிரியர்னு சொன்னீங்க? பயங்கரமான ஆளாக இருக்கும். பச்சை முந்திரியா எப்படி எடுக்கணும், எனக்கு அது அப்படியே நின்றுடுச்சு. மற்ற எந்த வரியுமே நிற்கல. என்ன வரி, என்ன முந்திரி? அந்த ஒரு பாட்டுக்காகவே படம் ஓடும். கவலையே படாதீங்க. யாரோ பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு எங்க அன்பு அவர் போயிட்டாரா, அன்பு செழியன் போயிட்டாரா. அவர் சொன்னார், இந்த காலத்துல இளைஞர்களுக்கு உண்டான சரக்கு இருந்தாதான் முதியவர்களுக்கு இந்த சரக்கு பிடிக்கும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிச்சிருக்குன்னா பாருங்களேன். அப்பா பார்த்தாரா? இந்த பாட்டு தனியா இன்னொரு தடவை போட்டு காட்டுங்க. அப்பதான் அவருக்கு உங்களை பத்தி தெரியும். என் பையன் எப்படியெல்லாம் பாட்டு எழுதுவான். நான் எஜமான்ல அந்த மாதிரிதான் ஒரு பாட்டு எழுதுறேன். எனக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனே மாதிரி இந்த எஜமான் கதாபாத்திரத்தை கொஞ்சம் செக்ஸியா செடியூஸ் பண்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு இந்த உறக்க கத்துக்குது கோழி, அந்த பாட்டு எழுதும்போது எனக்கு வார்த்தைகள் கொஞ்சம்
வர்றதுக்கு மறுத்தது. நம்ம பட் இது எழுதிட்டேன். கொஞ்சம் விரசம் இருக்கும் அதில். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணிட்டானுங்க, போட்டிருக்கேன் இப்போ. அது என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தில் நான் எப்பவுமே என் படத்தில் ஒரு பாட்டு வாலி சாருக்கு கொடுப்பேன். அதில் எஜமான் படத்தில் ஒரு பாட்டு மட்டும் வாலி சாருக்கு கொடுப்பேன் எப்பவுமே. எல்லா படத்துலையும் நான் வெளியூரில் இருக்கும்போது அந்த பாட்டை வாலி அண்ணங்கிட்ட ஃபோனில் பேசி சொல்லிடுவேன். அப்படி அவர் ராக்குமுத்து ராக்குன்ற பாட்டு தான் அவர் எழுதினார். ஆனால் இந்த பாட்டு வந்த உடனே, உறக்கத்துது கோழி வந்த உடனே அந்த பாட்டு தான் அவர் எழுதினாருன்னு போட்டு விட்டாங்க. அது கூட நம்மளை அந்த மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. பட் தம்பி பின்னிருக்கீங்க. அது மற்ற வரிகள் எல்லாம் ஆழமாக நான் யோசனை பண்ண முடியல. அதுக்குள்ள விஷுவல் நம்மளை மயக்கிடுச்சு. அதனால அது தனியாக பார்ப்போம். மிக நேர்த்தியாக எழுதியிருந்தீங்க பாடல். அவர் சொன்னார், உங்கள் கவிதை, உங்கள் பாடல் வரிகளுக்கேற்ப அவர் இசையமைச்சிருக்காரு. அது ரொம்ப சிரமமான விஷயம். அது நீங்கள் எந்த சந்தத்தில் எழுதியிருக்கீங்களோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருப்பாரு. ரத்தகரத்தில் நிற்காது சில டைமில். ஸோ இதெல்லாம் ஒரு புதிய விஷயந்தான். நீங்கள் புதியவர்களுக்கும் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சங்கத்துல முன்னாடி ஈசி மெம்பரா இருந்தேன். இப்ப இல்ல, அவங்க தவறா தகவல் கொடுத்துட்டாங்க. பழக்க தோஷத்துல பிலிம் சேம்பர்ல இப்ப ஈசி மெம்பரா இருக்கேன். பிஆர்ஓ யூனியன்ல செக்ரட்டரியா இருக்கேன். பத்திரிகையாளர்களை, தொலைக்காட்சி தோழர்களை, இணையதள நண்பர்களை, புகைப்பட கலைஞர்களை, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார் பேசிட்டு ஒரு புயலை கிளப்பிட்டு போனாரு. அதனால உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு மீடியாக்கெல்லாம். அதே மாதிரி அடுத்து பேரர் சார் பேச போறாரு. ஒன்றும் இருக்கு, அரவிந்தர் சார் பேசுறா இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய தீனி இருக்கு. இன்னும் ஒரு 1/2 hour எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷனு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் மேல மெனக்கிட்ட இருந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நாங்கள் கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட கதாநாயகன் பேசினாரு. அதுக்கப்புறம் கதாநாயகி ஆங்கிலத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் தமிழில் முடிச்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு நல்ல மிக சிறந்த எதிர்காலம் இருக்கு. ஏன்னா பத்திரிகையாளர்கள்லாம் இந்த மாதிரி இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசினா ஒரு நல்ல பூஸ்டப் பண்ணி எழுதி விட்டுருவீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கு அந்த அம்மாக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணும். அவர் தாமுவா எழுதியிருக்கிறாரு. அதாவது நான் பச்சை முந்திரி கைப்படாத சுந்தரின்னு எழுதியிருக்கிறாரு. அனுபவத்தில் எழுதினாரா இல்லை கேட்டு எழுதினாரான்னு தெரியல. அதே மாதிரி அந்த டூயட் சாங்ல நல்ல வரிகள்லாம் போட்டிருக்கிறாரு. அதான் நீ இல்லாத நேரத்துல தேன் கூட கசக்குதடி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த பொண்ணு நடந்து போற பாதம் பட்ட இடம் எல்லாம் பூக்கள் பூக்குதடின்னு எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறாரு நல்லா தெரியுது. அதனால இந்த படத்தோட தயாரிப்பாளர் மாணிக்கம் மாறுமுகம் அவர்களை முதல்ல நம்ம பாராட்டி கைத்தட்டி பாராட்டணும். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் சேகரனுக்கு. அவருக்கு இது முதல் படம் நினைக்கிறேன். 2வது படம். அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கிறாரு. அந்த ஐட்டம் சாங்கத்துல கொஞ்சம் தலையை காட்டியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுல அவர் ஒரு ஆசையை, ஒரு தயாரிப்பாளரோட பையன் பாட்டில் ஆசையை தேர்த்திட்டாரு, டைரக்டர் நடிச்சு தேர்த்துட்டாரு. அதாவது பொதுவா ஒரு வாசகம் உண்டு, இல்லை என்பதே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது அம்மா அப்பா இருக்கும் வரையும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருக்கிற வரைக்கும் டைரக்டர் நல்லா படம் எடுத்து கொடுத்தாருன்னா அந்த தயாரிப்பாளர் ஒரு 100 குடும்பத்துக்கு சோறு போடுறவர் அவர் இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும். ஸோ அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் மெயினா. அது சில டைரக்டருங்க அது கரெக்டாக இருப்பாங்க. இப்போ பேரர் சார், அரவிந்தர் சார், பி வாசு, ரவிக்குமார், எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் எடுத்திங்கன்னா இவங்கெல்லாம் தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு நினச்சி எடுத்தவங்க. அதனால தான் காலம் கடந்து அவங்களோட பேரை நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வழக்கமாக கதாநாயகிகள் ஜன்னல் போட்ட ஜாக்கெட்டை தான் அணிவாங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் ஜன்னல் போட்ட சட்டையை போட்டு வந்திருக்கிறாரு. அவர் உண்மையிலே அந்த ஏசியை நல்லா ரசிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த இரவு நேரத்தில் சில பேர் பாட்டு கேட்டு தூங்குறவங்க இருக்காங்க.
அதுல கரெக்டா ஒரு கோடிக்கணக்கான வீட்டுல இவரோட பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி ராயல்ட்டி நிறைய கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறைய ஓடணும். எல்லாமே ஒரு டாபிக் மாதிரி இங்க பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வருஷத்துல 250 படம் வருது. அதுல 25 படம் தான் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள், அதுல டைரக்டர் படங்கள் இருக்கும். மீதி 225 படங்களும் இந்த நடுநாடு படங்கள் மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் வருது. அவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கே நம்ம அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். ஸோ வந்து படம் பார்க்கறது, வியாபாரம் அதெல்லாம் பத்தி பேசினாங்க. ஆக்சுவலா ஒரு சங்கம், யூனியன்லாம் இருக்கிறதா இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு தொழில் பாதுகாப்பு படம் எடுக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பாங்களே தவிர வித்து கொடுக்கறது சங்கத்தோட வேலை கிடையாது. ஒரு யூனியன் வந்து லேபர் வேலை செய்வாங்க. அந்த தொழிலாளி வந்து சம்பளம் கொடுக்கலாம், சம்பளத்தை வாங்கி கொடுக்கறது தான் யூனியனோட வேலை, அந்த நிர்வாகிகளோட வேலை. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிறதுல வந்து தேட்டர்ல படம் ஓடலைன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் நல்லா வளர்ந்துருச்சு, உள்ளங்கையில எல்லாமே வந்துருச்சு மொபைல்ல. ஸோ முதல்லலாம் வந்து டைம் பாஸுக்கு போய் தேட்டர்ல உட்காந்தவங்களாம் இருக்காங்க, ஏசி அனுபவிக்கிறவங்க இருந்தவங்க இருந்தாங்க. ஸோ இந்த 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்கு லேட் ஆகுன்னா போய் உட்காந்தாங்க, அந்த மாதிரிலாம் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய மால் தியேட்டருங்கள் வந்திருக்கு. இந்த மால் தியேட்டர் இப்படி இருக்குன்னு ஒரு 60% பீப்புளுக்கு இன்னும் தெரியாது. அதுக்குள்ள நிறைய இருக்குங்கிறது. அந்த யங்ஸ்டர் வந்து 20-25% தான் இந்த மால் தியேட்டரை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அது வெள்ளி, சனி, ஞாயிறு தான் ஃபுல்லாகும், மற்ற நாள்லாம் கம்மியாயிரும். பட் அரசாங்கம் நினைச்சா இதெல்லாம் நிறைய வாழ வைக்கலாம். அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறுல வந்து டிக்கெட் அதிகமாகும். திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் டிக்கெட்டை கம்மியாக பண்ணா தியேட்டர்ல கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அமைப்புகள் திருமலை சொன்ன மாதிரி இதில் அமைப்புகள்லாம் உட்கார்ந்து பேசி அதுக்கான வழிவகைகள் பண்ணணும். ஸோ இது நம்ம அடுத்து பேரர் சார், அரவிந்தர் சாருக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு அரசியல்வாதி இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார். அவர் படுக்க போகும்போது ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றாரு, எனக்கு ஏதாவது ஃபோன் வந்தா நான் இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த அம்மாவும் படுக்கிறாங்க, ஒய்ஃபும். ஃபோன் அடிக்குது, இந்த அம்மா ஃபோனை பார்த்துட்டு வச்சிடுறாங்க. மறுபடியும் அடிக்குது, வச்சிடுறாங்க. அப்புறம் வந்து 4வது தடவை எடுத்துட்டு அவர் இருக்காரு அப்படின்னு வச்சிருச்சு. உடனே எந்திரிச்சு கத்துறான், யாரு அரசியல்வாதி, நான் எத்தனை தடவை சொன்னேன் நான் இருக்கேன்னு சொல்லாத சொன்னேன், ஏன் சொன்னேன் அப்படின்னு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, அது எனக்கு வந்த போனு அப்படின்னுச்சு. நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், சினிமா பிஆர்ஓக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீட்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நடுநாடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் திரு தாமு சார் அவர்களுக்கும் ஐயாவுக்கும், அப்பாவை மேடையில் அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த இயக்குனர் திரு சந்தோஷ் சேகரன் நல்ல கடினமான ஒரு முயற்சி எடுத்து இந்த படத்தை அவர் செயல்படுத்தி இருக்காரு. நிச்சயமா முயற்சி என்னைக்குமே வந்து வெற்றி பெறும், அதுல வந்து நமக்கு சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி அன்பு நண்பர் திரு சம்பத்ராம் ஒரு படத்துலயும் வித்தியாசமாவே தெரிவாரு. எப்படின்னா தான் இப்ப கேட்ட அந்த தாடி உங்களுக்கு கண்டினியூட்டியான்னு, அடுத்த படத்துல பார்த்தா இந்த தாடியே வேற மாதிரி ஒரு ஷேப்ல காட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த நடிகர், நடிப்புக்காகவே வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆமா, நல்ல ஒரு கலைஞர். அவருக்கு இந்த படத்துல வந்து இப்படி ஒரு சிறப்பான வேடம் கிடைத்திருப்பதற்கு வந்து பாராட்டுகள். உங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர வேண்டும். விழாவின் நாயகன் பரணி சார் சொல்லவே வேண்டாம், எளிமையானவர், ரொம்ப எளிமையானவர், ரொம்ப இனிமையானவர், அற்புதமான மெலடிஸ். மறுபடியும் நம்மளை வந்து உங்க பீரியடுக்கு, அதாவது எங்க பீரியடுக்கு, நம்ம பீரியடுக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க. நான் என்னென்னமோ பேசணும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். நீங்க இந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கிடையே ஏதோ ஒரு பெரிய கருத்து மோதல்கள், ஏதோ ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது, ஒரு இயக்குனர் தான் ஒரு தயாரிப்பாளரையே வந்து வாழ விடாம செஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துடுச்சு. அதனால அதற்கு சின்ன விளக்கம் நான் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நேரமா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அடுத்த டாபிக்கு போறேன், அதனால இதை முன்னாடி சொல்லிட்டேன். உங்க படம் நிச்சயமா வெற்றி பெறும் சார். நல்ல நேரத்துல கரெக்டா திரைக்கு கொண்டுட்டு வாங்க. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது. நிச்சயமா படம் வெற்றி பெறும்.
திரு பாஸ்கர் சார் அவர்கள் பேசும்போது சொன்னார், அது உண்மையிலே வந்து ஏறக்குறைய நம்ம கோபிக்கு வந்து கண்ணில் தண்ணியே வந்துச்சு, எனக்கும் தண்ணியே வந்துச்சு. ஏன்னா நாங்க எவ்வளவு போராடி இந்த டிஎஃப்டிங்கிறதுக்கு அங்கீகாரம் வாங்கறதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். 85களில் என்னுடைய முதல் படம் ஊமை விழிகள் 1986ல ரிலீஸ் ஆனது. எனக்கு கண் உண்மையிலே தண்ணி வருது. 85ல போய் ஒரு இடத்துல நாய் மாதிரி நின்னோம். எத்தனை நடிகர் எங்களை தள்ளி இருப்பார்கள். எல்லாமே நீங்க அப்ப பல பேட்டிகள்ல படிச்சிருக்கலாம். யாருமே வந்து அதுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. நீங்க என்ன சினிமாவுக்கு என்ன படிச்சுட்டு வரீங்கன்னு யாருக்குமே வந்து கிடைக்கல. அவ்வளவு போராடி அதுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி வந்த பிறகு டிஎஃப்டில இருந்து 100 பேரை கூப்பிட்டு ஒருத்தருக்கும் 1 கோடி ரூபா கொடுத்தோம்னா டிஎஃப்டில இருந்து கூப்பிட்டு இருக்கணும்னா முதல்ல என்னதான் கூப்பிட்டு இருக்கணும் அவங்க. ஏன்னா டிஎஃப்டிக்கு இன்னைக்கு பேர்லயே வந்து சொல்ல போன்னு பண்ணீங்கன்னா நீங்க தான் டிஎஃப்டிக்கு ஓப்பனிங்னுவாங்க. ஊமை விழிகள் தான் ஓப்பனிங். என்னதான் கூப்பிட்டு இருக்கணும், ஆனா கூப்பிடலையே. அப்ப இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது வந்து கேள்விக்குறியாதான் இருக்குது. டிஎஃப்டியினால் மட்டும் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பாதிக்கப்படல. இவங்க கொடுத்திருந்தாங்கன்னா வள்ளுவர் வந்து அற்புதமா ஒரு குறள் எழுதியிருக்காரு, இதனை இதனால் இவன் செய்யும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஏன் நீங்க கதையை கேட்காம 100 பேர் கொடுத்தீங்களா? எப்படி நடந்தது அது? திருமலை எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்பது முழுக்க முழுக்க இயக்குனரின் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் மட்டுமல்ல, அதில் உண்மையும் இல்லை. ஒரு இயக்குனர் மட்டும் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இயக்குனர் இல்லை, இயக்குனர் இல்லை சினிமாவே இல்லை. தயாரிப்பாளர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சினிமாங்கிறதே இல்லை. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயாரிப்பாளர் போடுற சாப்பாட்டுல மட்டும்தான் இன்னைக்கு நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா சினிமாவை தவிர வேற தொழில் தெரியாது. சினிமாவை மட்டும்தான் சாப்பிட்றோம், சினிமாவனாலதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு ஊண்டிங்கா வந்து டிஎஃப்டி தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது அது மனசு உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு. டிஎஃப்டி எத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கோம், யார் ஹிட்டு கொடுக்கலையா? உதயகுமார் அவர்களோட சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, ஹிட் இல்லையா? எத்தனையோ பேர் பண்ணியிருக்கோம், எத்தனையோ படங்கள். இன்னைக்கு வந்து நான் இந்த மேடையில சொல்லாமன்றதுல சொல்றேன். ஆவானந்த் சார் நான் அடிக்கடி சந்திச்சு பேசும்போது அவர் சொல்லுவார், நம்மள செலவு பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே, டிஎஃப்டி தான் செலவு பண்ணாங்கன்னு. நம்மளுடைய படங்களில் ஒவ்வொரு காட்சிகளும் இன்றளவும் பேசப்படுகிறது. இணைந்த கைகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்க சொல்லுவாங்க. ஊமை விழிகள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. நம்ம செலவு பண்ணது ஒவ்வொரு விஷயமும். செந்துரப்போயின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயினை சொல்லுவாங்க. உழவன்மன் எடுத்துட்டீங்கன்னா அந்த ரேக்லா ரேஸை சொல்லுவாங்க, இன்னைக்கும் சொல்லுவாங்க. ஊமையிலியல் இப்ப இந்த ஆகஸ்ட் 15 வந்தா 40 ஆண்டுகளை கடந்து 41வது ஆண்டுல அடி எடுத்து வைக்குது. ஊமை விழிகள் படம் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் பாராட்டப்படுது. எதற்காக இதை இவ்வளவு உணர்ச்சியா நான் பேசுறேன்னா, அது பண்ணின செலவு வந்து அந்த படங்கள்ல நாங்க காட்டணும். இன்னைக்கு பல படங்கள்ல வந்து அது காட்டப்படுவதில்லை. இதற்கு காரணம் வந்து ஒரு இயக்குனரை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. அதேதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுதான், ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு இயக்குனர் மட்டும் காரணம் அல்ல. ஒரு நல்ல படத்தை பண்ணியிருப்போம், தியேட்டருக்கு கொண்டுட்டு வர முடியாது. அப்ப இயக்குனர் போய் தியேட்டருக்கு பேச முடியுமா? உதயகுமார் சொல்லும் போது அற்புதமா சொன்னார், நீங்க யாருக்காக படம் எடுக்கிறீங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிட்டு அதை எடுங்க. எல்லாருக்குமே அதாவது வந்து பணங்கிறது வந்து மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்து சினிமால யாரும் கொட்டிடக்கூடாது. அது உண்மையான வார்த்தை, யாருமே கொட்டக்கூடாது. தொழில் தெரிஞ்சால்தான் நம்ம அந்த தொழிலை செய்யணும். இப்ப என்ன கொண்டு போய் வந்து ஒரு இன்ஜினியர் ஆட்டம் ஒரு கட்டடத்தை கட்ட சொல்லு அப்படின்னா என்னால கட்ட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது சினிமா தான். ஆனால் அதே இன்ஜினியரிங் ஒரு தாஜ்மஹாலே எடுத்துக்கங்களேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, எத்தனையோ இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியர் தான் வந்து கட்டடம் கட்டுறாங்கன்றாங்க, ஆனா தாஜ்மஹால் எந்த இன்ஜினியர் கட்டினாரு? யாருமே கட்டலையே. இன்ஜினியரிங் இல்லாத காலத்துல எல்லாம் கட்டினாங்கன்னு. நான் சொன்ன தாஜ்மஹால்ல இருந்து உருவானதே இன்ஜினியரிங்கா இருக்கலாம் ஒருவேளை.
அந்த தாஜ்மஹாலை இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் பார்த்தால் அதை புட்டு புட்டு அவர் சொல்லிடுவார், இது இத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, அத்தனை டிகிரியில வச்சிருக்காங்க, இந்த சென்டரிங் இப்படி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அது நிக்குதுன்னு. இதுபோல்தான் நாங்கள் டிஎஃப்டி படித்தால் மட்டும்தான் சினிமா எடுக்க முடியும் என்று யாரும் என்னைக்கும் சொன்னது கிடையாது. அதுல உண்மையும் கிடையாது. டிஎஃப்டி படித்தவர்கள் ஒரு சினிமாவை எங்களால் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்கிறத சொல்ல முடியும். இந்த ஷாட்டுக்கு எப்படி சார் இசையமைச்சிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். இந்த ஷாட்டுக்கு கேமராமேன் எங்க இருந்து லைட் பண்ணியிருக்காங்கிறத என்னால பார்க்க முடியும். என்னன்னா அதை பத்தி படிச்சிருக்கோம், அந்த தொழில் நமக்கு தெரியும், அவ்வளவுதானே தவிர டிஎஃப்டி படித்தாதான் சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சு. டிஎஃப்டில இருந்து வந்து ஜெயிச்சுட்டாங்களா அப்படிங்கிற கோபமா என்னங்கிறது தெரியல. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியான பேச்சியாதான் வந்து எனக்கு படுது. ஏன்னா டிஎஃப்டி படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்க நம்ம பாரராஜா, பாக்யராஜ் சார்லாம் பாக்குறோமே, எவ்வளவோ சாதனைகள். இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட், அவ்வளவுதான். இப்ப என்ன கேட்டாங்க, நான் யார்ட்டையுமே உதவி இயக்குனரா பணிபுரியாமலே என்னுடைய முதல் படம் உண்மையிலேயே நான் இயக்குனராகவே வெளியில வந்தேன். அதற்கு முதல் காரணம் டிஎஃப்டி தான், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30 வருஷமா உதவி இயக்குனராக இருந்து கத்துக்க வேண்டிய விஷயத்த நான் அந்த 3 வருஷத்துல அங்க நான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு தெளிவா தெரியும் எங்க ஷாட் வைக்கிறது, எங்க கேமரா வைக்கிறது, எங்க லைட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே தெரியும். எப்படி எடிட் பண்ணணும், எல்லா விஷயங்களுமே. எதற்காக சொல்றேன்னா, தம்பி பேசும்போது ரொம்ப அருமையா சொன்னார், நம்ம கோபி பேசும்போது தவறான ஒரு கருத்தை வந்து இங்க பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா 100 கோடி ரூபா வந்து ஒரு நிறுவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கருத்து. ஏன்னா 1 ரூபா கொடுங்க, நான் எடுத்துறேன். இன்னைக்கு 1 ரூபா கொடுக்க சொல்லுங்க, நான் எடுத்துறேன் படம். தாராளமா பண்ணலாம், எதுவுமே முடியாதுங்கிறது கிடையாது. எங்கேயோ டாபிக் ஆரம்பிச்சு இன்னைக்கு டாபிக் வந்து எங்கேயோ மாறிடுச்சு, மன்னிச்சிடணும். ஏன்னா வந்து அது பொறுக்க முடியல. டிஎஃப்டின்னு போட்டுக்கிறத நான் இன்னைக்கும் பெருமையா நினைக்கிறேன். அதை வந்து தவறுன்னு சொல்லும் போது அதை ஏத்துக்க முடியல. இந்த மேடையும் இதுக்கான மேடை அல்ல. வெளியில ஒரு மேடை வைங்க, விவாதத்துக்கு கூப்பிடுங்க, நாங்க வர்றோம், அங்க நம்ம இதை பத்தி பேசுவோம். தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற வித்தியாசம் இன்னைக்கு வந்து இல்லை. பார்க்குற மக்கள் பத்தியில அப்படி ஒரு வித்தியாசம் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் எந்த படத்தையுமே பார்க்குறாங்க. கடந்த ஆண்டு விஜய் முரளியனுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற படங்கள் நிறைய படங்கள் வந்து சின்ன படங்கள் தான். நம்ம இந்த கணக்கில் பார்த்தோம்னா சின்ன படங்கள் பெரிய படங்கள்ன்ற கணக்கில் பார்த்தோம்னா, அதனால அந்த வித்தியாசம் கிடையாது. நல்ல படம் நிச்சயமா ஓடும். நீங்க நல்ல படம் எடுத்திருக்கீங்க, பயப்படாதீங்க, நல்லா ஓடும். நன்றி.